வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று புதுச்சேரி தொகுதிக்கான 30 வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி ஏப்ரல் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை ஜொமேட்டோ நிறுவனம் உயர்த்தியது. உணவு சுகாதாரத்தை உறுதி செய்ய QR குறியீடு முறையை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான 10 வாக்குறுதிகளை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ளார். கோடை சீசன் நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 35,000 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ள மலர் செடிகளை பராமரிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விளம்பரங்கள் வெளியிடுவதற்கு முன் கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தர உள்ளார். SBI வங்கியிடம் 2029 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பாக அனில் அம்பானி அவர்களின் மீது CBI அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். பங்குனி உத்திரத்தை ஒட்டி வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் பரவி வருவதால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனித் தேர்வர்கள் மார்ச் 26ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பான் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை மட்டும் போதாது என்றும் பிறப்பு சான்றிதழுக்கான கூடுதல் ஆவணங்கள் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகவும் கவலைக்குரியவை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இந்தியா கண்டித்துள்ளது. பொள்ளாச்சியில் நேற்று நடைபெற்ற சந்தையில் 1,50,00,000 ரூபாய்க்கு ஆடு விற்பனையானது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,36,00,000 ரூபாய் மற்றும் 1,143 கிராம் தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தபால் வாக்கு செலுத்த கூடுதலாக மேற்கண்ட இந்த 5 துறைகளுக்கு அனுமதி வழங்கியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வாக்களிக்க மேற்கண்ட இந்த 12 மாற்று ஆவணங்களை பட்டியலிட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக விஞ்ஞானி சிவானந்த தாமோதரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 250 கம்பெனி துணை இராணுவப் படையினர் தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்ததால் இந்திய பங்குச் சந்தைகள் கடுமையாக சரிந்தது. இன்று ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை முதலீட்டாளர்கள் சந்தித்துள்ளனர். ஆரணியில் ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 65,000 மதிப்பிலான 120 புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவில் பெண்களை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். 2023-24ஆம் ஆண்டு பருத்தி பருவத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்முதலுக்காக இந்திய பருத்தி கழகத்திற்கு 1,718 கோடியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்நாட்டு LPG உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாக ஒன்றிய பெட்ரோலியத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோடை சீசனை முன்னிட்டு ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மேம்பாட்டு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கலாம் என்று பிஜிசி அறிக்கை வெளியிட்டுள்ளது. 33,000 கோடியில் பாபியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள ரயில் நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் விரைவு ரயில் இன்று முதல் வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுவையில் தேர்தலை முன்னிட்டு மேற்குறிப்பிட்ட இந்த தேதிகளில் பட்டாசு விற்க மற்றும் தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் மடியக்கூடிய ஐபோன் இந்த ஆண்டு அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையில் இன்று வரை கணக்கில் வராத 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியில் வருகின்ற 22ஆம் தேதி சத்குருவின் காவேரி கூக்குரல் சார்பில் மழைநீர் சேகரிப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. ரேஷன் கார்டுகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய மார்ச் 25ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் பைக்கில் துணி சுற்றி கொண்டு செல்லப்பட்ட 27 லட்சம் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹார்முஷ் ஜலசந்தியை கடந்து 46,500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் 2வது இந்திய கப்பல் குஜராத் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. விமானங்களில் 60% இருக்கைகளை தேர்வு செய்ய தனியாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை அமலில் உள்ளதால் கார்களில் கட்சி கொடிகளை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தபால்கள் அடுத்த நாளே செல்லும் வகையில் 24 விரைவு தபால் என்ற புதிய வசதியை இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளில் சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 40 பறக்கும் படை கண்காணிப்பு குழு வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.